நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு அருமையான தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து மீண்டும் அறிவிச்சிருக்காங்க. கரூர் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் வந்து கரூர். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிஷன், ரேடியோகிராஃபர், ஓடி அசிஸ்டண்ட், ஸ்பீச் தெராபிஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யங் ஹியரிங் impairing, ஆடியாலஜிஸ்ட், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், ஃபார்மாசிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், ஃபார்மாசிஸ்ட் ஹோமியோபதி, ஃபார்மாசிஸ்ட் ஆயுர்வேதா, ஃபார்மாசிஸ்ட் சித்தா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 17 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரிஷியன் DHLS முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் BSc ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியும், ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 month இல்லைனா 1 year ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெராபிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டீஃபாட் அண்ட் ஹேரிங் கேண்டிகேப்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி இல்லைனா ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசின் முடிச்சிருக்கணும் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதிக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஹோமியோபதி, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதா போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் தமிழ் ரைட் அண்ட் ரீட், தமிழ் வந்து எழுதும் படிக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ரேடியோகிராஃபர், ஓடி அசிஸ்டன்ட், ஸ்பீச் தெராபிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து 20லேருந்து தொடங்கி 35 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஆயுஷ் போஸ்ட்டு, ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டு, ஃபார்மாசிஸ்ட் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் வந்து 59 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 17,250 ரூபாயும், ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து 13,300 ரூபாயும், ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 11,200 ரூபாயும், ஸ்பீச் தெராபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 17,000 ரூபாயும், ஆடியாலஜிஸ்ட்டுக்கு வந்து 23,000 ரூபாயும், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 34,000 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 750 ரூபாயும், மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 60,000 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி ஆயுர்வேதாக்கு வந்து பர் டேக்கு வந்து 750 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 300 ரூபாயும் பர் மந்த் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. அப்ளை பண்ணவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்குன்னு கிடையாதுங்க, நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/2024 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/8/2024 ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் நேம், உங்களோட மொபைல் நம்பர், கீழே வந்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், உங்களோட குவாலிஃபிகேஷன், அடுத்த செராக்ஸ் காப்பீஸ் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th மற்றும் 12th மார்க் ஷீட்டு, ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட உங்களோட சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், அதாவது நீங்கள் ஊனமுற்றவர்களா இல்லைனா கணவரை இழந்தவர்களா இந்த மாதிரிப்பட்ட விதவை சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அதில் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட அந்த எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, ஓசியா, பிசிஎம் அந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டி டீட்டெயிலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர்,
639-007 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.